விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். விருச்சிக ராசி யோக நிலையில் உங்களை மறந்து நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை மனசில் வச்சுக்கிட்டு தியானம் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அது நடக்கும். என்னங்கய்யா எடுத்த உடனேயே தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதாவது எந்த ஒரு கோவத்தையும் யார்கிட்டையும் காட்டாமல் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அமைதியாக மௌனம் காத்தீங்க அப்படின்னா தேவையே இல்லாத தொல்லைகளை தவிர்க்கலாம். அந்த ஒரு பிரச்சனை நமக்கு வரணும் அப்படின்னு விதியே இருக்காது. நம்மளுடைய வாயால் அது நம்மளை தேடி வரும். அதுக்கப்புறம் வழக்கமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பட்ட பெயர் வந்துடும். தேல் மாதிரி கொட்டுவாருங்க. அவர்கிட்ட போய் நீங்கள் எதுக்காக இந்த பிரச்சனையை கொண்டு போனீங்க, எப்போ பார்த்தாலும் முகம் சுழிச்சு தான் பேசுவார், சிடுசிடுன்னு தான் இருப்பார் அப்படின்ற ஒரு சில வார்த்தைகளெல்லாம் தவிர்க்கணும். அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய என்னுடைய அன்பார்ந்த அன்பர்கள் மௌனம் காக்க வேண்டும். அப்படி நீங்கள் மௌனம் காத்தீங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையே உங்களுக்கு சாதகமாக மாறிடும். வர்றவங்க உங்களை தேடி வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து இது இப்படி நடந்துருச்சு, என்ன பண்ணட்டும், உங்களுக்கு தெரிஞ்ச ஆலோசனையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது மட்டும் நீங்கள் வாயை திறந்து அவங்களுக்கு புத்திமதி சொன்னால் போதும். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு நீங்களா எந்த ஒரு நல்ல எண்ணத்துலேயும் யாருக்குமே எந்த ஒரு ஆலோசனையும் சொல்லாதீங்க. நீங்கள் நல்லது நினச்சாலே உங்களுக்கு வந்து சேர்றது கெட்டது தாங்க ஐயா. நீங்கள் எவ்வளவு தான் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சாலும் உங்களை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க அம்மா. அதனால் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய மாதம் முழுவதும் எந்த தெய்வத்தை பின்பற்றினா நீங்கள் சாந்தமாக இருக்கலாம் அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான். சித்தன் போக்கு சிவன் போக்கு, சிவபெருமானின் போக்கு விருச்சிக ராசி போக்குன்னே சொல்லலாம். இருக்கிற வரைக்கும் சாந்தமாக இருப்பீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, யாராவது தப்பு பண்ணிட்டாங்க, யாராவது பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களால் தாங்கிக்கவே முடியாது. உடனே நெற்றிக்கண்ணை திறந்து அவங்கள சுட்டு எரிச்சிருவீங்க. அதனால் என்ன கிடைச்சிது? இது நாள் வரைக்குமே உங்களுக்கு கெட்ட பேர் தான். இந்த கெட்ட பேரோட நாம் வாழணுமா? தேவையே இல்லை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஜனனம் எடுத்ததுக்கு காரணம் உங்களுடைய வாழ்க்கையை வாழதான். அடுத்தவங்களோட வாழ்க்கையை மாற்றுவதற்காக இல்லை, அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்வதற்காக இல்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வாழ ஆரம்பித்தாலே மற்றவங்க தானாக வந்து உங்ககிட்ட சரணடைவாங்க. நான் இதை எப்படி பண்ணட்டும், எனக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கள், எனக்கு எது சரி தப்பு அப்படின்றது தெரியலை அப்படின்னு கேட்டால் மட்டுமே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களின் கௌரவமும் அந்தஸ்தும் உயரும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருவது என்னமோ தேவையற்ற அவப்பெயர் மட்டுமே. அதால் நீங்கள் தான் மன உளைச்சலாகி உட்காரணும். என்னடா இது, நான் அவனுக்கு நல்லது தானே நினச்சேன், நான் அவர் நல்லா தானே இருக்கணும் அப்படின்னு யோசித்தேன். இதெல்லாம் தனியாக உட்காந்து நீங்களே புலம்பக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியாக பொறுமையாக சாந்தமாக இருக்கீங்களோ அவ்வளவு நீங்கள் சேஷ்டமாக இருக்கலாம். உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் நலமாக இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் மன உளைச்சல் ஆயிட்டீங்க அப்படின்னா அதை ஒரு 2 நாளைக்கு தான் உங்களோடையே வச்சுப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. குழந்தைகள்கிட்ட சண்டை போடுவீங்க, மனைவி கிட்ட தேவையே இல்லாத ஒரு பிரச்சனை வரும். அதனால் குடும்பத்தில் தான் தேவையற்ற சந்தோஷங்கள் கெடும். ஆகையால் அன்பார்ந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, அடுத்த மாதம் முழுவதும் தினமுமே காலையில் எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் தியான நிலையில் உங்களை மறந்து நீங்கள் தியானம் பண்ணுங்க. அப்படி தியானம் பண்ணாலே உங்களுடைய உடலும் மனசும் சீராகும். உங்களுக்கே ஒரு புதுசாக ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும். உங்கள் ராசிக்கான அதிபதி செவ்வாய்க்கிழமை தோறும் சிவபெருமானோட ஆலயத்தில் போய் ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்தே தீரும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் உங்களுடைய செவிகளில் வந்து விழும். அதாவது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயம்
உங்களை தேடி வருங்க. ஆமாம், இத்தனை நாளாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்கள்ல, அந்த விஷயம் உங்களை தேடி வரும். அது எதுவாக இருந்தாலும் சரி. முக்கியமாக இந்த மாதத்தில் விவாக பாக்கியம் அமையும். அதாவது எத்தனையோ வரன்களை பார்த்துருப்பீங்க. 33 34 வயசு ஆகியும் காரணமே இல்லாமல் பார்க்கக்கூடிய வரன்கள் தட்டி கொண்டு போயிருக்கும். அதாவது கேட்குற காரணம் எல்லாமே கொஞ்சம் கூட எடுத்துக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். இது சரியில்லை, அது சரியில்லை, மாப்பிள்ளை தனியாக தான் இருக்கணும், கல்யாணம் ஆன உடனே தனி கொடுத்தனம் வந்துடணும் அப்படின்னு பல காரணங்கள் இருந்தாலுமே இந்த மாதம் உங்களுக்கு விவாக பாக்கியம் இருக்கு. நிச்சயமாக உங்களை தேடி வரும் வரன், அதாவது இத்தனை நாள் நீங்கள் வரனை தேடி போயிருப்பீங்க, இந்த மாதத்தில் உங்களை வரனே தேடி வரும். அப்படி இருக்கும்போது முதலையே சொன்னது தான், நாம் மௌனம் காத்துக்கிட்டு இருந்தால் மட்டுமே போதும், நமக்கு நடக்க வேண்டியது எல்லாம் தானாக நடக்கும். எந்த ஆலயத்துக்கு வேணாலும் நாம் நினச்ச உடனே முடிவு பண்ணிட்டு போயிடலாம். சிவபெருமானின் ஆலயத்தில் நம்மளுடைய கால் தடம் பதியணும் அப்படின்னா சிவபெருமான் நினைக்கணும். அப்படி நினச்சா மட்டும்தான் நம்மளால் அந்த சிவனை நோக்கி போகவே முடியும். அப்பேற்பட்ட அந்த சிவபெருமானின் அருள் உங்கள் மேலே விழ ஆரம்பிச்சிடுச்சு. விருச்சிக ராசிக்கு இனிமே எல்லாமே பொற்காலம்தான். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகுது. நீங்கள் நினச்ச காரியம் கை கூடி வரப்போகுது. நல்ல காலம் உங்களுக்கு பிறந்துடுச்சு. இனி உங்களுக்கு கஷ்ட காலம் கிடையாது. இந்த ஆண்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும். ஒரு கடனை வாங்கிட்டு அதை அடைக்க முடியாமல் 3-4 கடனை வாங்கியிருப்பீங்க. இன்னைக்கு வரைக்குமே அந்த 4 கடனையுமே அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்பேற்பட்ட கடன் பிரச்சனை உங்களுக்கு தீரும். எந்த ஒரு மனிதர் கடன் இல்லாமல் வாழ்கின்றாரோ அவரை விட இந்த ஜகத்தில் சந்தோஷமாக வாழக்கூடியவர் எவருமே இல்லை அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய கடன் பிரச்சனையே உங்களுக்கு தீர்ந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினச்சா மாதிரி நல்லா தான் இருக்க போகுது. நீங்கள் தன்னம்பிக்கையோட அந்த இறைவனை நோக்கி வழிபட ஆரம்பிங்க. இறை நம்பிக்கையோட தெய்வத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து எல்லா பிரச்சனைகளையும் அந்த சிவபெருமான்கிட்டே விட்டுடுங்க. சிவன் இருக்கையில் யமனே அஞ்சுவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன பயம்? வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தோல்விகளை பார்த்து அஞ்சவே அஞ்சாதீங்க. இன்னைக்கு வேணால் நீங்கள் சரிஞ்சு பள்ளத்தில் விழறா மாதிரி இருக்கலாம், அப்படி தான் உங்களுக்கு தோணும். ஆனால் உண்மை அது கிடையாது. பள்ளொன்னு ஒன்று இருந்தால் மேடுன்னு ஒன்று இருந்தே ஆகணும். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நிச்சயமாக சிகரத்தில் ஏறி உங்களின் வெற்றி வாகையை நீங்கள் சூடியே தீருவீங்க. அன்னைக்கு நீங்கள் எப்படி தெரியுமா சந்தோஷமாக இருப்பீங்க? இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தான் நான் என்னுடைய கடந்த காலத்தில் இத்தனை துன்பங்களை சந்தித்தேன்னா பரவாயில்ல இருக்கட்டும், இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பரஸ்பர நிலை உங்களுக்கு வந்தே தீரும். வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே நாவை அடக்கினால் உங்களுக்கு நல்லது நடக்கும். அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டேன். நீங்கள் யாருக்கு நல்லது நினச்சி அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னு ஏதாவது சொன்னீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பீங்க. அது 10 வார்த்தைகளாக மாறி தான் அவங்கக்கிட்டே போய் சேரும். அப்போ தேவையில்லாத வெறுப்புகளை தான் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அமைதியாக இருங்க, சாந்தி நிலையில் இருங்க, மௌனமாக இருங்க. சொல்லப்போனால் புத்தரை போல இருங்க. உங்களுக்கு நாளும் நடக்கும், அந்த நாளும் நல்ல விதமாகவே நடக்கும். விருச்சிக ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றி.